இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ அரவிந்த். இவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். இவன் ஒரு சுமாரான பையன்தான், ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருந்துச்சு. ரொம்ப நேர்மையானவன், பொய் பேச மாட்டான். இந்த ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அப்போ அவன் படித்ததெல்லாம் மறந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கூட சொன்னான், டே இந்தாடா சார் இன்னும் வரல, சீக்கிரமாக பார்த்து எழுதுடா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான். அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. எக்ஸாமில் மார்க் குறைஞ்சாலும் நேர்மையாக இருக்கணும், தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க. உடனே அவன் பென்சிலை கீழே வச்சுட்டான். கீழே வச்சுட்டு அவனுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் எழுதினான், காப்பி அடிக்கவே கிடையாது. இதனால் அவனுக்கு மார்க் ரொம்ப கம்மியாகி போச்சு. ஐயோ அப்பா திட்டுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்பா மார்க்கை பார்த்துட்டு, பரவாயில்ல தம்பி, நீ அடுத்த தடவை நல்லா படிச்சுட்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்லி காமாக பேசினார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்ட ஹெட் மாஸ்டர் ஒரு நாள் இவனோட நேர்மையை பாராட்டி ஒரு ப்ரேயரில் வச்சு அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, நேர்மையாக இருந்தனால அவனுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டான். ஒரு ஒரு ஆனஸ்டோட பவரை உணர்ந்த ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.